Hi friends, இந்த வீடியோவில் Zomato டெலிவரி பாய் playset வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம டெலிவரி பாய் வந்து ஒரு பேக் கொண்டு வருவாங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதோட உங்களுக்கு பெருசாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நிறைய திங்ஸ் வந்து உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் தேவை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ரெட் கலரில் இதை ஃபுல்லுமே கலர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணி ரெட் கலரில் கலர் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கவர் பண்ணி ஒட்டிடலாம். நான் வந்து ரெட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி தான் இதை ஃபுல்லுமே கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாக்ஸை ரெட் கலரில் ஒட்டிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லுமே ரெட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வந்து ரெட் கலரில் ரெடி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட ரெட் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு அட்டையில் பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதையே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது மேலே வந்து Zomato அப்படின்னு எழுதணும். ஸோ அதுக்கு வந்து ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் எழுதிக்கோங்க. நம்ம எடுக்கிற பாக்ஸில் ஒட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த லெட்டர்ஸை மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ரெட் கலர் வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா நீங்கள் பின்னாடி பக்கம் அப்படியே திருப்பி வச்சு ஒட்டிடலாம். பின்னாடி வந்து ஒயிட்டாக தானே இருக்கும். ஸோ நம்ம அப்படியே கூட இதை யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ வந்து நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பாக்ஸில் சென்டரில் வந்து இதை நான் ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒயிட் பேப்பரில் நம்ம கட் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஈஸியாக ஒட்டிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டெலிவரி பாய்க்கு அவங்க திங்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போகிறதுக்கு ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறதையும் இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இப்போ வந்து ஒரு அட்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து இன்விடேஷன் கார்டிலேருந்து தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணணும். ஆல்ரெடி நம்ம நிறைய கிராஃப்டில் பண்ணியிருப்போம். ஸோ ரெண்டு பக்கமும் மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி விட்டு அதை உள்ளே கூடி மடக்கி விட்டு ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணியும் பின் பண்ணிக்கலாம், அல்லது ஃபெவிகால் யூஸ் பண்ணியும் ஒட்டிடலாம். மேட்ச் பாக்ஸில் வந்து அடியில் ஒரு அடிப்பட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் வந்து நீளமாக ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஹோட்டல்லலாம் பிரியாணி வாங்கும்போது ஒரு பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்கள்ல, ஸோ அதுக்கு தான் இந்த பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இது மேலே வந்து கவர் பண்ணுறதுக்கு எப்போயுமே பிரியாணி பாக்ஸில் வந்து சில்வர் கலரில் ஒரு அட்டை வச்சு கவர் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அதனால் இந்த மாதிரி உங்ககிட்ட அட்டை இருந்துச்சு அப்படின்னா இதே ஷேப்புக்கு கட் பண்ணி மேலே வச்சு ஒட்டிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி உங்ககிட்ட சில்வர் கலரில் அட்டை இல்லை அப்படின்னா நம்ம பிஸ்கட் பேப்பரு, சிப்ஸ் பேப்பர் இந்த மாதிரிலாம் வாங்கும்போது உள்ளே வந்து இந்த மாதிரி சில்வர் கலரில் இருக்கும்ல, அதை வந்து கட் பண்ணி மேலே ஒட்டிக்கோங்க. நமக்கு வந்து அந்த இடத்துல சில்வர் கலரில் இருக்கணும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேப்பர் கட் பண்ணி மேலே வந்து ஒட்டி இந்த மாதிரி நம்ம பிரியாணி பாக்ஸ் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த பிரியாணி பாக்ஸோட ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் கொடுப்பாங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்க அட்டையில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சைடில் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி விட்டு அதை மடக்கி விட்டு இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அப்படியே அதை வந்து ஸ்பூனோட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ஒயிட் கலரில் அழகாக பெரிய சைஸில் ஒரு ஸ்பூன் மாதிரி கிடச்சிரும். அடுத்து வந்து ஒரு பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சைஸ்லேயும் எடுத்துக்கலாம், பெரிய சைஸ்லேயும் எடுத்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் எடுத்துகிட்டு அதோட அந்த மேலே இருக்க ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அட்டையில் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்விடேஷன் கார்டில் கூட கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒயிட் கலர் பேப்பரில் இந்த மாதிரி நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணி அதில் வந்து கீழே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இந்த பேப்பரை வந்து அந்த அட்டையில் நம்ம மடக்கி வச்சு ஒட்டிடலாம். ஸோ அதுக்கு அந்த அட்டையில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேப்பரை நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதை வச்சு மடக்கி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வர்ற மாதிரி அந்த பேப்பரை வந்து ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு ஒரு மூடி மாதிரி கிடைக்கும். அந்த மூடியை வந்து நம்ம பேப்பர் கப்பில் மேலே வச்சு மூடிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் அட்டையில் கூட ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி பேப்பருக்கு பதிலாக அட்டையிலேயே சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒட்டினீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். பேப்பரில் ஒட்டும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அட்டைனா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, ஸோ கஷ்டப்பட்டு வளைச்சி ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பேப்பர்னால் நம்ம ஈஸியாக மடக்கி ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மூடி ரெடி பண்ணிக்கோங்க. இது மேலே வந்து அந்த ஒட்டினது தெரியாமல் இருக்கிறதுக்கு பேப்பர்லேயே அந்த ஷேப்பில் ரவுண்டாக ஒரு இது கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து அது மேலே நம்ம ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக ஒரு மூடி வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து அந்த பேப்பர் கப்பில் நம்ம மேலே மூடிடலாம்.
அடுத்து வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரா தேவை. ஸோ ரெடிமேடாக உங்ககிட்ட ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி பேப்பரில் சின்னதாக கட் பண்ணி பென்னோ பென்சிலோ யூஸ் பண்ணி ரோல் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அந்த 2 சைடும் ஈக்குவலாக வர்ற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கட் பண்ணி விட்டுட்டு அதில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைனுக்கு அந்த வளைஞ்சு வரும்ல அந்த இடத்துல அப்படியே வரைஞ்சி இதை வந்து ஒரு பேப்பர் ஸ்ட்ரா மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஈஸியாக ஒரு கூல் ட்ரிங்க்ஸும் ஒரு ஸ்ட்ராவும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அட்டை கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அட்டைக்கு வந்து நம்ம இன்விடேஷன் கார்டும் எடுத்துக்கலாம், ட்ரெஸ் வாங்கும்போது இருக்கிற அட்டையும் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடக்கி 2 பக்கம் கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி நான் பின் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ ஸ்டாப்லர் பின்னா நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு கீழே அந்த பாக்ஸ் இருக்கணுமோ அதில் வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு மேலே கூடி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு அடுத்து இந்த பாக்ஸையும் இதே மாதிரி மேலே சின்னதாக கட் பண்ணி விட்டு நம்ம மடக்கி விட்டு ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிடலாம். அடுத்து வந்து அந்த மடக்கிற இடத்துலையும் அந்த பாக்ஸை வந்து எந்த அளவுக்கு மடக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன பீஸாக வரும்ல அதையும் அந்த மேலே இருக்க பாக்ஸோட மடக்கி விட்டு பின் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே இருக்க பாக்ஸுக்கும் அதே மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி விட்டு அதையும் அந்த கீழே இருக்க பாக்ஸோட சேர்த்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஸோ 2 வந்து சின்ன பாக்ஸ் வந்து ஜாயினாக இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து டெலிவரி பண்ணும்போது அதுக்குள்ளே வச்சு செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இதில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சின்னதாக செஞ்சு காமிச்சிருக்கேன். நமக்கு பெரிய சைஸில் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்டையில் கட் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜொமேட்டோன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து இதேவும் எழுதிக்கலாம் அல்லது அந்த ஹோட்டல் நேம் கூட நம்ம எழுதிக்கலாம். அந்த ஹோட்டலில் இருந்தால் நான் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஹோட்டல் நேம் கூட எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இந்த பாக்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண ஒரு கேக் எடுத்திருக்கேன், கார்ட்போர்டில் பண்ண கேக்கு. அதை உள்ளே வச்சு இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு நான் ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பேக்கிங் மெட்டீரியலுக்கு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸில் ஒரு ரவுண்டு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ரவுண்டில் வந்து இந்த மாதிரி பாதியாக மடக்கிட்டு அதில் சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் வர்ற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதை திருப்பி விரித்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து கட் பண்ணாமல் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் மடக்கியும் ட்ரையாங்கிள் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். அல்லது அப்படியே எடுத்து விட்டுட்டு அதிலே நமக்கு ட்ரையாங்கிள் தெரியுதுல, சென்டரில் கூடி இந்த பக்கமும் இன்னொரு பக்கமும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு ஈக்குவலாக ஒரே மாதிரி ட்ரையாங்கிளாக கட் பண்ணி விட்ட மாதிரி தெரியும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணி ஒட்டணும். ஸோ ஒட்டுறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு மித்த 2 இதையும் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு கேப் மாடலில் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஒட்டுறோம். ஸோ இப்படி ஒட்டிட்டு அடுத்து வந்து சின்னதாக இந்த ரெட் கலர் பேப்பர்லேயே ஒரு ரவுண்ட் வந்து கட் பண்ணிக்கோங்க, அல்லது ஓவல் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து சென்டரில் வச்சு இந்த பேப்பர்லாம் நம்ம சென்டரில் வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம்ல அதை வந்து ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒட்டும்போது நமக்கு கேப் மாடலில் தலையில் வைக்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து யாருக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்ட் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சின்னதாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து தலையில் நிற்காது. ஸோ அதனால் யாருக்கு ரெடி பண்ணுறீங்களோ அவங்களோட தலைக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு அடுத்து வந்து அட்டையில் இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரெட் கலர்லேயே இருந்தால் இன்னுமே அழகாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் பிங்க் கலரில் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து மடக்கி விட்டு உள்ளே கூடி சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஒரு குட்டியாக கேப் மாதிரி கிடச்சிருச்சா. ஸோ இது வந்து டெலிவரி பாய்க்கு நமக்கு கேப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதில் நம்ம இன்னும் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பிபிக்யூ அதாவது பார்பிக்யூ கிரில் செட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ணியிருந்தோம். ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன், கார்ன், மஷ்ரூமு, அப்புறம் பன்னீர், இதெல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காமிச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி கூட இதில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து அதே மாதிரி செஞ்சு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கேக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி பர்கர் செட்டும் ஆல்ரெடி வந்து நான் செஞ்சு ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபுட் ஐட்டம்ஸும் இதில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து நீங்கள் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஹோம்மேட் பேக்கரி ஷாப் வீடியோவில் வந்து நம்ம கேக்கு, டோனட்டு, பன்னு, கப் கேக்கு, ப்ரெட்டு, லாலிபப்பு,
அப்புறம் ஸ்வீட்ஸு இந்த மாதிரி நிறைய செஞ்சுருந்தேன். ஸோ அதுவுமே நீங்கள் இதில் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்து. ஸோ இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதையுமே இந்த டெலிவரி பாய் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பெரிய சைஸில் இந்த மாதிரி பர்த்டே கேக் வந்து செஞ்சு காமிச்சிருந்தேன். ஸோ இதுவுமே இதில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதையுமே நீங்கள் வந்து செஞ்சு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நமக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு ஃபோன் தேவை. ஸோ அதனால் ஃபோனு, சார்ஜர் இது எல்லாமே எப்படி பண்ணுறது வீட்டிலையே அப்படின்ட்டு ஃபோன் செட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் செட்லேயும் இன்னொரு மாடல் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் ஃபோன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோன் ரெடி பண்ணும்போது இதுலேருந்து நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த செட்டில் நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி பாக்ஸு, ஸ்பூனு, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்ட்ரா, அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு பாக்ஸு, அப்புறம் பெரிய டெலிவரி பாயோட பாக்ஸு. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ எடுத்து இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம வச்சிடலாம். ஸோ இதை வச்சுட்டு இதை வந்து டெலிவரி பாய் மாதிரி பாப்பா யூஸ் பண்ணி எப்படி விளையாடுறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அந்த டெலிவரி பாய்க்கு பில் போடுறதுக்கு நம்ம கார்ட் ஸ்வைப்பிங் மிஷினும் ஆல்ரெடி வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கார்ட் ஸ்வைப்பிங் மிஷினும் நீங்கள் ஈஸியாக செஞ்சு இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாப்பா ஃபோனில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபோன் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டெலிவரி பாய் வந்து அந்த ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ண வர்றாங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து ஜொமேட்டோ டெலிவரி பாய் வந்து ரெட் கலரில் தானே டிஷர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் பாப்பா ரெட் கலரில் டிஷர்ட் போட்டு விட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் கிட்டே இருக்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். கேப் வந்து ஆல்ரெடி நீங்கள் ரெட் கலரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட் எல்லாத்தையும் இந்த மாதிரி டெலிவரி பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க கார்ட் ஸ்வைப்பிங் மிஷின் யூஸ் பண்ணி பில் பே பண்ண சொல்லிவிட்டு ஃபுட் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்ககிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ்லேருந்தே நீங்கள் வந்து ஒரு டெலிவரி பாய் ப்ளே செட் வந்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த செட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டெலிவரி பாய் ப்ளே செட் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.